அன்பானவர்களே, அன்பும் பரிசுத்தமும் என்ற பகுதிக்கு இயேசுவை நாமத்தினால வரவேற்கிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 21 24 வரை வாசித்தால் ஏனோக்கு என்ற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க முடிகிறது. இவனுடைய தகப்பன் பெயர் யாரெத். இந்த யாரெத்தின் மகன் ஏனோக்கு 65 வயதாகும் போது மெத்துசலா என்ற மகனை பெற்றான் என்று வசனம் 21 குறிப்பிடப்பட்டுள்ளது. மெத்துசலா என்ற மகனை பெற்ற பின்பு தான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தான் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தான் என்றால் தேவனோடு பழக ஆரம்பித்தான், தேவனோடு நடக்க ஆரம்பித்தான், தேவனோடு நட்பு கொள்ள ஆரம்பித்தான், தேவனை நம்பி அவரையே சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரணடைந்தவனாய் காணப்பட்டான். அதுதான் தேவனோடு சஞ்சரிப்பது என்ற வார்த்தைக்கு அர்த்தமாகும். 65 வயதில் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவன், அவருடைய பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்ளவன், அந்த பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பித்தான். இவனுடைய குடும்பம் பெரிய குடும்பம். வாசித்து பார்த்தால் அநேக குமாரர்கள் குமார்த்திகளை பெற்றெடுத்தான் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பெரிய குடும்பம், மறுபக்கம் தேவனோட ஆவிக்குரிய உறவு அது ஆழமாக காணப்பட்டது. அவன் தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவு ஆழமாக இருந்தது. அதாவது அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில பாவங்களும் அருவருப்புகளும் துன்மார்க்கமும் அதிகரித்து கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டத்தில் ஏனோக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் சபைகள் கிடையாது, ஆலயங்கள் கிடையாது, ஊழியர்கள் கிடையாது, தேவ ஜனங்களுடைய ஐக்கியமே கிடையாது. எங்கு பார்த்தாலும் இருள், எங்கு பார்த்தாலும் வெறித்தனங்கள், எங்கு பார்த்தாலும் கொலைகள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட இந்த ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான், கர்த்தரோடு ஐக்கியம் வைத்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியமாகும். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் அநேக விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் நம்மாலே அவைகளை ஒழுக்கமாக ஆராய்வது கிடையாது. அதனால நமக்கு இந்த வெளிப்பாடுகள் கிடைப்பது கிடையாது. இந்த ஏனோக்கு ஒழுக்கமாய் பொறுப்பாய் குடும்பத்தை பார்த்து, மனைவியை நேசித்து, பிள்ளைகளை நேசித்து, மறுபக்கம் பொறுப்பாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்பட்டான். தேவனை அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தான். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் நீதிமான்களுடைய பாதைகள் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று அரசனாக சாலமோன் எழுதியிருந்த போதிலும் இந்த வசனம் அந்த காலகட்டத்தில் இருந்த ஏனோக்குக்கு பொருத்தமான வசனமாகும். காரணம், இருளும் பாவங்களும் அசுத்தங்களும் துன்மார்க்கும் நிறைந்த காலத்தில் ஒரே ஒரு மனிதன் கர்த்தருக்காக பிரகாசமாய் காணப்பட்டான், இந்த ஏனோக்கு மாத்திரம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் 5 ஆண்டுகள் அல்லது 8 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடப்பதே கடினமான காரியம். காரணம் பாவ சோதனைகள், காரணம் துக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள், தோல்விகள், போராட்டங்கள், வாழ்க்கையில சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவர்களால தேவனுக்காக வாழ முடியாத ஒரு கட்டம். தேவனோடு பழக முடியவில்லை, தேவனோடு பேச முடியவில்லை, தங்களுடைய நேரத்தை தேவனுக்காக அவர்களால் ஒதுக்க முடியவில்லை. காரணம் அழுத்தம். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து காணப்படும் போது ஐக்கியம் தடுமாறி போய்விடுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை தடுமாறி ஒரு பகுதிக்கு நின்று விடுகிறது. ஆனால் 300 ஆண்டுகள் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு கர்த்தரோடு 300 ஆண்டுகள் நடந்தான். எப்படி நடந்தான் தெரியுமா? ஆழமான பக்தி, வலுவான நம்பிக்கை, வலுவான தரிசனம், தேவனுடைய அன்புக்கும் பரிசுத்தத்துக்கும் முதலிடம் கொடுத்து கர்த்தரோடு பழகி கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிற வெளிப்படுத்தல் 22:11 பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த ஏனோக்கு பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருந்தான். அவன் கர்த்தரோடு பழக 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 அவனுடைய ஜென்ம சுபாவங்கள் மாற ஆரம்பித்தது.
அவனுடைய மாம்சீக சுபாவங்கள் மாற ஆரம்பித்து பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசித்தால், அவனை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே அவன் தேவனுக்கு பிரியமானவர் என்று பரலோகத்தாலே சான்றிதழ் பெற்றான். அவனை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்து செல்ல முடிவு செய்தார். காரணம், அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறினது. தேவனுடைய அன்பு நிரம்பினது. 300 வருடம் கர்த்தரோடு பழகின ஒரு மனிதன் ஒரு நாள் கர்த்தர் அவனை உயிரோட பரலோகத்துக்கு கொண்டு போய்விட்டார். அவன் காணப்படாமல் போய்விட்டான் என்று சொல்லி வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான சாட்சியாகும். ஒருவேளை ஏனோக்குடைய வாழ்நாளெல்லாம் 365 வயதாய் இருந்தாலும், வருஷமா இருந்தாலும், அவனுடைய தகப்பனார் யாரெத் 962 வயதில மரித்தார். அவனுடைய சொந்த மகன் மெத்துசலா 969 வயதில மரித்தார்கள். இவர்கள் இருவர் தான் வேதாகமத்திலே அதிக வயதோடு வாழ்ந்தவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த ஏனோக்கு உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவனை அதிகமாய் நேசித்தான், பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்தான், குடும்பத்தையும் நேசித்தான். ஆனால் உலகத்தை வெறுத்தான். உலகத்தோடு ஒத்து போல, பாவத்தோடு ஒத்து போல, அசுத்தத்தோடு ஒத்து போல பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்தான். தேவனுடைய அன்பு அவனை நிரம்பினது. இதை கேட்டுக்கொண்டு நிற்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. நாமும் இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் முடிக்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த ஏனோக்கு எப்படி தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி பெற்றானோ, பரலோகத்துக்கு நாம் போகிறதுக்கு முன்பாக தேவனால் நாமும் பிரியமானவர்கள் இந்த சாட்சி பெற முடியாது. கர்த்தர் நமக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்ய நம்மை விட்டு கொடுப்போம். பரிசுத்தத்துக்கு விட்டு கொடுப்போம், அன்புக்கு விட்டு கொடுப்போம். அப்பொழுது தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமே பரிசுத்தம் அடைய செய்வார். தேவனுடைய அன்பு நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறோம். ஒரு முறை உங்களுக்காக கண்களை மூடிவிக்கலான நான் ஜெபம் செய்ய போகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில கூட ஏனோக்குடைய வாழ்க்கைக்காக நன்றி அப்பா. 65 வயதிலே தன்னுடைய மகன் மெத்துசலாவை பெற்ற போது தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தவன் 365 ஆண்டுகள் இந்த பூமியில இருந்தார், காணப்படாமற் போய்விட்டார். தேவன் அவனை பரலோகத்துக்கு உயிரோடு எடுத்து சென்றார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் பரலோகத்துக்கு போகும் முன்பாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ் தேவனுக்கு பிரியமானவன் என்று. காரணம், தேவனுடைய அன்பும் தேவனுடைய பரிசுத்தமும் அவனுடைய வாழ்க்கையில நிரம்பி இருந்ததப்பா. இந்த காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட நாங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாங்கள், அபிஷேகிக்கப்பட்ட என்ற சொல்லப்பட்ட இந்த நாங்கள் அப்பா, உங்களுடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், உங்களுடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இது ரெண்டும் நாங்கள் நிலைத்திருந்தால் தான் ஆண்டவரே, நீர் குறிப்பிட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு நாங்களும் வர முடியுமாப்பா. இந்த காலகட்டத்தில் எங்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்கப்பா. ஏனோக்கு வாழ்ந்த நாட்களில் சபைகள் இல்லை, ஊழியர்கள் இல்லை, தேவ ஜனங்கள் இல்லை, ஆனாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்தானேப்பா. இந்த காலகட்டத்தில் சபைகள் இருக்கிறது ஆண்டவரே, தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள், ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எங்குமே தேவனுடைய அன்பை காண முடியவில்லையே, தேவனுடைய பரிசுத்தத்தை காண முடியவில்லை. எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கற்றுக் கொடுங்கப்பா. நாங்கள் அதை கற்றுக்கொள்ள எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய அன்பு இல்லாமல், உங்களுடைய பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அந்த ராஜ்யத்துக்கு வர முடியாதேப்பா. அதிலே இந்த பிள்ளைகள் நிரப்பப்பட வேண்டும், அதில் இவர்கள் வளர வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறீரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய அன்பினால நிரப்புங்க, தேவனுடைய பரிசுத்தத்தால நிரப்புங்க ஆண்டவரே. வரப்போகிற நாட்களில் ஆழமான சத்தியத்துக்குள்ள இந்த பிள்ளைகளை நடத்தக்கூடிய அந்த கிருபை, அந்த தெய்வீக வெளிப்பாடு அடிமைக்கு கொடுத்து வழி நடத்துங்க. துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மாறாத இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.